அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் இந்த சுக்கிரன் குருவினுடைய இணைவு உங்களுக்கு ராஜயோக பலன்களை வாரி வழங்க இருக்குதுங்க. அந்த வகையில் இந்த காலகட்டங்களில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சுக்கிரன் களத்திரக்காரகன் என அழைக்கப்படுகிறாரு. அசுர குரு சுக்கிரன் ஆவாரு. உலக இன்பங்களுக்கும் ஆடம்பர வாழ்விற்கும் அமோகமான வாழ்விற்கும் சுக்கிரன் தான் காரணமாகிறாரு. காம இச்சை, வாகனம், ஆடைகள், ஆபரணங்கள், அலங்காரம், வாசனை திரவியங்கள், சங்கீதம், அழகு, வியாபாரம், நடனம், நடிப்பு ஆகியவற்றிற்கு காரணம் சுக்கிரன் ஆகிறாரு. இவருக்கு 7ஆம் பார்வை மட்டுமே உண்டு. 64 கலைகளுக்கும் அதிபதி சுக்கிரன். காதல், சுகபோகம் இவற்றிற்கு அதிபதி சுக்கிரனே. ஜோதிடத்தின்படி களத்திரக்காரகன் சுக்கிரன். இவனே வாகனங்களுக்கும் அதிபதி ஆகிறாரு. ஜனன உறுப்புகளை காப்பவனும் சுக்கிரன் தான். சிற்றின்பத்தை நுகர வைப்பவனும் சுக்கிரன் தான். உடலில் வீரியம் இவன். அணிமணி ஆபரணம் சுக்கிரன் அருள் இருந்தாலே சேரும். கிழக்கு திசை சுக்கிரனுக்கு உரிய திசை. இந்திராணி இவருக்கு அதிதேவதை. இந்திர மருத்துவன் பிரத்யேதி தேவதை. வைரம் சுக்கிரனுக்கு உகந்த ரத்தினம். கருடனே சுக்கிரனுடைய வாகனம். கலைக்கு காரகன் சுக்கிரன். பரணி, பூரம், போராடம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் நாயகன். ரிஷபம், துலாம் ஆட்சி வீடுகள். மீனம் உச்ச வீடு. கன்னி நீச்ச வீடு. சுக்கிரன் சந்திரனுடன் கூடி பலமுடன் 10 இருந்தால் நடிப்பு கலையில் தேர்ச்சி பெற்று குறிப்பிட்ட ஜாதகர் அல்லது ஜாதகத்தார் நட்சத்திர ஸ்தானம் பெற்று அவ்வகையில் அதிர்ஷ்டசாலியாக திகழ முடியும். லக்னம் எதுவானாலும் சரி, சுக்கிரன் 10வது வீட்டில் தனித்திருப்பவரானால் நிச்சயமாக கலைத்துறை ஒன்றில் பாண்டித்யம் பெற்று அதனால் மற்றோரை பரவசப்படுத்துகின்ற ஆற்றல் அமைந்த வகையில் அதிர்ஷ்டம் பெற முடியும். பொருட்களை வாங்குவதும் விற்பதும் இன்றைய வாழ்வியலில் முக்கியமான தொழிலாகும். இந்த தொழிலில் வலிமையை ஏற்படுத்துவார் சுக்கிரன். சுக்கிரன் பலம் பெற்று இருந்தால் காதலில் வெற்றி கிடைக்கும். ஒருவரது ஜாதகத்தில் சுக்கிரன் தசா காலம் நடக்கும் போது நல்ல முறையில் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய சிற்றின்பம் பேரின்பங்களுக்கு வழிவகுப்பாரு. குறிப்பிட்ட ஒரு நபரை பார்த்து இவர் ஜென்டில்மேன் என்று சொன்னால் அவர் ஜாதகத்தில் சுக்கிரன் சிறப்பாக அமைந்துள்ளார் என்ற அர்த்தம். லக்னத்திற்கு நாளில் ஆட்சி, உச்சம், நட்பு பெற்று அமர்ந்தால் வண்டி, வாகனம், செல்வாக்கு, அந்தஸ்து ஆகியவை அற்புதமாக அமையும். இது சுக்கிரனுடைய அதிகார தலமாகும். கஞ்சனூர் சென்று நீல ஆடை அணிந்து வெண் தாமரை மலர்களால் சுக்கிர பகவானையும் பிரார்த்திக்க வேண்டும். இதனால் தொல்லைகள் நீங்கி நலன்கள் கிடைக்கும். சுக்கிர தோஷம் நீங்க அனைவரும் வழிபட வேண்டிய தலம் ஸ்ரீரங்கம். சுக்கிரன் அல்லது சுக்கிராச்சாரியார் பிருகுவின் மகன். அசுர குலத்தோரின் தலைவன். விருட்சப்பருமவனின் குலகுரு. சுக்கிரனின் மகள் தேவயானி. மருமகன் யயாதி. வெள்ளி கோள் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. சுக்கிரன் என்பதற்கு தெளிவு, தூய்மை, பிரகாசம் ஆகியவற்றிற்கான நவகிரகங்களில் ஒருவர். தேவகுரு பிரகஸ்பதி இவரின் உடன் பிறந்தவர். பிரகஸ்பதியினுடைய மகன் கசன் இவரது சீடர்களில் ஒருவர். சுக்கிர பகவான் சுபமான யோகக்காரகன் எனப்படுவார். உலக வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தருபவர் சுக்கிர பகவான். குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை, குழந்தை பேறு அளிப்பவர் சுக்கிரன். அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான். சுக்கிர யோகம் அடித்தால் ஒருவர் குபேரனை மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வார் என்கின்றது சாஸ்திரம். சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிரவாரத்தில் சுக்கிரஹோரையில் சுக்கிர பகவானை பிரார்த்திப்பதன் வழிபடுவதும் விசேஷமானது என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். அஸ்வ கொடியை கொண்ட அசுரர்களின் குரு சகலர்களுக்கும் மங்கள வாழ்வை அளிப்பவர். இவர் பார்வை இருக்க பாவங்களும் துக்கங்களும் காணாமல் போகும். பொன்னும் பொருளும் மலையென சேரும். கடன் தொல்லைகள் நீங்காத தரித்திரம் எல்லாம் சொல்லாமல் போகும் என்கின்ற புராணங்கள். நேந்திரம், பிருகு, பார்க்கவன், சுகி, போகி, மகிழன், வெள்ளி, கவி, அசுரகுரு, புகர்
களத்திரக்காரகன், மலைக்கோள் என்றெல்லாம் போற்றப்படுபவர் சுக்கிரன். சுக்கிர பகவான் மாய மந்திரங்களுக்கும் தந்திர வித்தைகளுக்கும் அதிபதி என்பதால் தீய சக்திகளுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் அஞ்சுபவர்களில் சுக்கிர வழிபாட்டால் பலம் பெறலாம். பணி செய்ய ஆட்கள், பறந்து விரிந்த மாளிகை, வாகன வசதிகள், ஆபரண சேர்க்கை, ஊர் மெச்சும் வாழ்க்கை, 10 விதமான போகங்கள் என அத்தனை சுகத்துக்கு சுக்கிரனே காரகத்துவம் பெற்றவர். எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர திசை ஆரம்பிக்கும் காலத்தில் பூர்வ ஜென்ம புண்ணியம் சேர்ந்தால் அவர் சொல்ல முடியாத அதி அற்புதமான பலன்களை அனுபவிப்பார். தெருவில் நடந்து செல்பவர் திடீரென அரசு வாகனத்தில் உயர்ந்த பதவி பெற்று செல்வாரு. அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும், கண்ணில் பட்டதெல்லாம் சுபமாகும். அதே போல் சுக்கிர யோக ஜாதகக்காரர்களுக்கு திடீர் அந்தஸ்துகளால் சகல வளங்களையும் பெற்று சௌபாக்கியத்துடன் வாழ்வார்கள் என்கின்றது ஜோதிடம். சரி, சுக்கிரபலம் இல்லாதவர்கள் ஜாதகத்தில் சுக்கிர யோகம் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் என்று உங்களுக்கு தோன்றலாம். ஒருவருடைய பூர்வ ஜென்ம பலாபலன்களுக்கு ஏற்பவே இப்பிறவி அமைகிறது. அந்த வகையில் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரபலம் இல்லை என்றாலோ, சுக்கிர திசையே சந்திக்க முடியாது என்றாலோ கவலை வேண்டாம். அவர்களுக்கு இறை வழிபாடும் பரிகார வழிபாடும் பலன் கொடுக்கும் என்கின்றது ஜோதிடம். இறைவன் அனுகிரகத்தால் பூர்வ ஜென்ம வினைகளுக்காக அசுப பலன்கள் குறையும் போது சுபிட்ச பலன்களும் சுக்கிர யோக வாழ்வும் கைகூடி வரும். சுக்கிர யோகம் கூடி வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையாக இருக்கும். சுக்கிரன் பாவ கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலோ, பாவ கிரகங்களுடைய பார்வை பட்டாலோ ஒருவருக்கு மோசமான பலன்கள் உண்டாகும். இதை சரி செய்ய சுக்கிரனுக்கு கிரக சாந்தி செய்ய வேண்டும் என்கின்றது ஜோதிடம். இதற்கு சுக்கிர சாந்தி என்ற பெயர். உண்மையில் சுக்கிரனுக்கு செய்யப்படும் பரிகார பூஜையில் சுக்கிரனுக்கு மட்டும் சாந்தி செய்வதில்லை. குறிப்பிட்ட ஜாதகத்தாருக்கு எந்த பாவ கிரகம் தொந்தரவு தருகிறதோ அதற்கும் சேர்த்து சாந்தி செய்வார்கள். உதாரணமாக சுக்கிர திசையில் சூரிய புத்தி இருந்தால் தலை, வயிறு, கண் தொடர்பான உபாதைகள் வரும். சுக்கிர திசையில் சந்திர புக்தி இருந்தால் பணத்துக்கு கஷ்டம் இருக்காது, ஆனால் வாத பித்த ரோகங்கள் உருவாகும். செவ்வாய் புத்தி இருந்தால் குடும்பத்தில் கலகம் உண்டாகும். கேது புத்தி இருந்தால் அபகீர்த்தி வரும். எதிர்பாராத வகைகளில் உபத்திரவதம் உண்டாகும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி சுக்கிரன் நீச்சம் அதிகரித்தால் உண்டாகும் பிரச்சனைகளிலிருந்து மீள சுக்கிர பரிகார ஹோமங்கள் செய்யலாம் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆவணிப்பூர் சாலை கீழ்பசார் என்ற ஊரில் எழுந்தருளி இருக்கிறார் ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர். இந்த கோவில் சுமார் 1500 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் முன்பு சுக்கிர பரிகார தலமாக இருந்து வந்துள்ளது. அசுர குருவான சுக்கிரன் மகாபலியின் தானத்தை தடுத்து வாமன பெருமாளின் காரியத்துக்கு இடையூறு செய்த பாவம் நீங்க சுக்கிர பகவான் இங்குள்ள சந்திர தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டார் என்று கூறப்படுகிறது புராணம். ஈசனின் கருணையால் பாவம் நீங்கிய சுக்கிரன் பெரும் வரங்களை பெற்றார் என்றும் சகலருக்கும் நன்மைகளை வழங்கும் தேவ கிரகமாக மாறினார் என்றும் கூறப்படுது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கிர பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு இணைகிறாரு. இந்த இணைவு தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது, கேந்திரமான மீன ராசியில் புதன் இருப்பதால் சில நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. காரணம், புதன் நீச்சம் அடைந்து வக்ரம் பெறுவதால் கேந்திர அதிபத்திய தோஷம் விலகுதுங்க. சுப காரியங்கள் நடக்கும் வாய்ப்பினை புதன் உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறாரு. குறிப்பாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு திரு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே மாதிரி காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க. முக்கியஸ்தர்கள் தொடர்புகளால ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கடன்களில் ஒரு பகுதி அடையுங்க. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட இருக்குது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. இதிலும் துணிச்சலோடு செயல்படுபவருக்கு தைரியம் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி, மன நிறைவு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. வழக்குகள் இருந்தாலும் கூட அந்த வழக்குகள்ல
உங்களுக்கு சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, பாக்கியாதிபதி சூரியன் ராகுவோடு இணைந்திருக்கிறாருங்க. பெற்றோர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. பிள்ளைகளுடைய வழியில் சில குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இடமாற்றங்கள் சிலருக்கு எதிர்பாராமல் கிடைத்து வருவதை தருங்க. மற்றவர்களை நம்பி செயல்படும் போது எச்சரிக்கை மிக மிக அவசியங்க. அப்படி இல்லைன்னா இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்பட இருக்கு என்பதால் எச்சரிக்கை அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ராகவேந்திரரை வழிபட பாவங்கள் கரையுங்க, பலன்கள் கிடைக்கும். தினமும் லட்சுமி நாராயணரை வழிபடுங்க, எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.